Good day everyone. இன்னைக்கு நம்ம வந்து பார்ட் 3 ஓட வீடியோ பார்க்கலாம். MTP காஸ்டிங் செப்டம்பர் 2026 உடைய பார்ட் 3 வீடியோ. ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துட்டோம். செகண்ட் கொஷின் ஜாப் காஸ்ட் ஷீட்டில் இருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜாப் காஸ்ட் ஷீட்டில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரியா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அண்டர்டேக்ஸ் ஜாப் ஒர்க் ஆன் அ கான்ட்ராக்ட் பேசிஸ். த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜாப் நம்பர் 707 which has completed during the month of June. So direct material issued 45,000, returned வந்து 3,000. அதே மாதிரி direct labor 250 hours at 80 rupees per hour. ஓகே, ஸோ இதை நம்ம calculate பண்ணி போடணும். direct expenses வந்து 6,000. direct expenses 6,000. factory overheads 60% of the direct labor cost. அதே மாதிரி administration overhead 10% of the works cost. Selling and distribution overhead 8% of the cost of production. Profit margin desired by the company. So profit margin 20% on selling price. இப்போ நம்ம ஓவராலாக எப்படி போடுவோம்னா, காஸ்ட் ஷீட்டுக்கு ஜஸ்ட் நம்ம ஃபார்மேட் மாதிரி போட்டுப்போம். ஃபஸ்ட்டு டைரக்ட் மெட்டீரியல், கன்சியூம், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டோட்டலாக ப்ரைம் காஸ்ட், அதோட ஆட் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ், நமக்கு கிராஸ் ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். இப்போ கிராஸ் ஒர்க் காஸ்ட்டோட நம்மளுக்கு ஓப்பனிங் டபிள்யூஐபி இல்லை, க்ளோசிங் டபிள்யூஏபி இல்லை, அப்போ அது வந்து நெட்வொர்க் காஸ்ட். நெட்வொர்க் காஸ்ட்டோட நமக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட் இருக்கா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் இருக்குது. 10% ஆஃப் ஒர்க்ஸ் காஸ்ட்டுன்னு போது இதை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், இது வந்து ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன்னு சொல்லிட்டு. இப்போ ஏஓஹெச். அதே மாதிரி நம்மளுக்கு எந்த ஸ்க்ராப்புமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்க்ராப் இல்லாததுனால இது அப்படியே போட்டுடலாம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ட்டு. அதே மாதிரி நம்மளுக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸ் இல்லை, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதனால் நம்ம இதையே காக்ஸாக எடுத்துக்கலாம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ஸாக எடுத்ததுக்கப்புறமா இங்கே செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் இருக்குது. ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் போட்டதுக்கப்புறமா நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். அதோட ப்ராஃபிட் ஆட் பண்ணால் நமக்கு சேல்ஸ் கிடைக்கும். இப்போது ஃபார்மேட் எழுதியாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். பேலன்ஸ் என்ன கொஷின் கொடுத்துருக்கு, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் டிஃபெக்டிவ் ஒர்க்கு. அடிஷ்னல் டைரக்ட் லேபர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க 15 hours into 80 per hour அண்ட் ப்ளஸ் டைரக்ட் மெட்டீரியல் 1200 வந்து அடிஷ்னலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்வயர்ட் டு ரீவொர்க் யூனிட்ஸ். எதனாலனா, ரீவொர்க் யூனிட்ஸ் ரிஜெக்டட் அட் அ ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். டிஃபெக்ட் அரோஸ் டியூ டு நார்மல் ரிக்கரிங் டாலரன்ஸ் இஷ்யூ இன் திஸ் டைப். சரிங்களா, நார்மல் ஒர்க்கில் ரிஜெக்ட் ஆனது தான் நம்ம திரும்ப ரீவொர்க் பண்ணுறோம். யூ ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் அ ஜாப் காஸ்ட் ஷீட் 707 showing prime cost, work cost and cost of production, total cost, and calculate the price to be quoted to the customer for job number 707 given that the profit is decided 20% on the selling price. Briefly state how your treatment in one would differ if the defect had instead arisen due to abnormal cost. Na என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கொடுத்ததை எழுதணும். டைரக்ட் மெட்டீரியல் நமக்கு இங்கே 45,000, ரிட்டர்ன் டு 3,000. இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 42,000. ஓகேங்களா, அதை எழுதியாச்சு. 42,000 எழுதிட்டோன்னா டைரக்ட் லேபர் 250 hours into 80 rupees வந்து 250 into 80 20,000. அது மாதிரி டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் 6,000. டோட்டலாக ஆட் பண்ணோன்னா 62,000 68,000. அதோட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வந்து 60% ஆஃப் த டைரக்ட் லேபர். 20,000ல் 60% வந்து 12,000. இப்போது இதோட நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் நார்மலாக வந்து 12,000. அதோட நம்ம ரீவொர்க் பண்ணோம் இல்லையா, அந்த ரீவொர்க் பண்ண காஸ்ட்டையும் நம்ம இங்கே தான் ஆட் பண்ணணும். அதுதான் இங்கே மெயின் பாயிண்ட். டைரக்ட் மெட்டீரியல் ரீவொர்க் பண்ணதுக்கு 1,200, டைரக்ட் லேபருக்கு 15 hours into 80 rupees. 15 hours into 80 rupees எவ்வளோனா 1,200. அதுவும் அப்போ 12,000 + 2,400 14,400. அதுதான் இங்கே டேரெக்டாக நான் இங்கே எழுதுனேன். 14,400. நம்ம காஸ்ட் ஷீட் போடும்போது இங்கே ஐட்டம்ஸ் போடணும். டைரக்ட் மெட்டீரியல் ரீவொர்க்கு
டைரக்ட் லேபர் ரீவர்க்குன்னு சொல்லிட்டு. இப்போ டோட்டல் போட்டோம்னா 68,000 + 14,400 வந்து 82,400. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10% ஆஃப் ஒர்க் காஸ்ட். அப்போது 8240 இதுதான் நம்மளோட ஒர்க் காஸ்ட். இதில் 10%னா 82,400ல் 8240. இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 82,400 + 8,240 ஆட் பண்ணோன்னா 90,640 rupees. இப்போ 90,640யோடைய 6% ஆஃப் 8% ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ 90,640ல் 8% எவ்வளோ? 90,640 × 8%ன்னு போட்டோன்னா நமக்கு 7251.60 வரும். 90,640 × 8%. ஓகே, டூ 7251.20 வருது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 97,891.20 வரும். இப்போ இதோடு நம்ம ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேல் ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் 20% ஆன் செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது 100 சேல்ஸ் வந்து நமக்கு 100னா ப்ராஃபிட் வந்து 20. அப்போ இதோட பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ? காஸ்ட் வந்து 80. அப்போது 97,891.2 வந்து 80% அப்படின்னா நமக்கு 100% எவ்வளோ அப்படின்னு சொல்லி போடுவோம். அதை நம்ம எப்படி போடலான்னா 97,891.20 டிவைடட் பை 80%ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 100%, அதாவது சேல்ஸோட வேல்யூ வந்துடும். எவ்வளோ வரும்? 122,364 வரும். அப்போ பேலன்சிங் ஃபிகர் தான் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ? 24,472.80. இது ப்ராஃபிட். ஸோ நம்ம ஜாப் காஸ்ட் ஷீட்டோடைய பார்க்கலாமா? இப்போ நம்ம டைரக்ட் மெட்டீரியல் இஷ்யூட் வந்து டைரக்ட் மெட்டீரியல் இஷ்யூட் 45,000. அதில் ஸ்டோர்ஸில் வந்து 3,000 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அப்போ கன்சியூம்டு வந்து 42,000. அதே மாதிரி டைரக்ட் லேபர் 250 hours × 80 rupees 20,000. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 6,000. டோட்டலாக 68,000 ப்ரைம் காஸ்ட்டு வந்துருச்சா? ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து 60% ஆஃப் த டைரக்ட் லேபர் காஸ்ட் 12,000. இங்கே நம்ம போட்டோம்ல 12,000. அண்ட் டைரக்ட் மெட்டீரியல் வந்து 1,200, டைரக்ட் லேபர் 1,200, டோட்டல் 2,400. டோட்டலாக நமக்கு 82,400 வருது. டோட்டல் ஒர்க் காஸ்ட், நெட் ஒர்க் காஸ்ட் ஒரு கிராஸ் ஒர்க் காஸ்ட் வந்து 82,400 வருது. அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் இஸ் 10% ஆஃப் ஒர்க் காஸ்ட். ஸோ இதில் 10% 8,240. அதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 90,640 rupees. அண்ட் அதில் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் 8%ன்னு போட்டோன்னா 7,251.20. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ப்ராஃபிட், சேல்ஸ் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா அவங்க நம்மளுக்கு கொஷினில் இன்னும் 2 பாயிண்ட் சேர்த்து கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைம் காஸ்ட் எவ்வளோ, ஒர்க் காஸ்ட் எவ்வளோ, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், டோட்டல் காஸ்ட் கேட்டிருந்தாங்க. செகண்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ப்ராஃபிட் இஸ் டிசைடட் 20% ஆன் செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தேர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு இஸ் யுவர் ட்ரீட்மெண்ட் வுட் டிஃபர் had instead arisen due to normal cause. அதாவது இது வந்து அப்நார்மல் காஸ்ட்னால் நடந்திருந்தால் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெக்டிஃபிகேஷன் காஸ்ட் இது வந்து எம்டிபியோட ஆன்சர்ஸை நான் இந்த பாயிண்ட்டுக்காக ரெஃபர் பண்ணுறேன். சின்ஸ் த டிஃபெக்ட் இஸ் ஸ்டேட்டட் டு பி நார்மல் ஃபார் திஸ் டைப், the rectification cost of 2,400 charged directly to the job itself by adding to the work cost or factory cost. It is treated as normal manufacturing cost specific to this job, since the customer's job benefits and should bear the cost bringing the units up to required specification. Price to be quoted to the customer for job number 707 is 1,22,364. And treatment of
treatment if the defect were abnormal. If the defect had arisen due to abnormal cause not expected to recur in the normal course of operations, the treatment would differ as follows. The rectification of 2400 would not be charged to job number 707. Instead, it is treated as abnormal loss charged directly to the costing profit and loss account, since it represents an unavoidable and non-recurring inefficiency rather than a cost the customer should bear. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது நார்மல் கோர்ஸாக இருக்கிறதுனால நம்ம ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸோடு ஆட் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் இது வந்து அப்நார்மல் கோர்ஸால் இந்த லாஸ் நமக்கு வந்திருந்ததுன்னா இதை நம்ம டைரெக்டாக காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து சர்வீஸ் காஸ்டிங் பற்றி கேட்டிருக்காங்க. சர்வீஸ் காஸ்டிங்கில் இது வந்து 3 ஸ்டெப் அப்ரோச்சாக போட்டிருக்காங்க, 3 ஹெட்டிங்ஸில் போட்டிருக்காங்க. சரி, சர்வீஸ் காஸ்டிங் பார்க்கலாம். ஓகே. In a bid to promote a regional tourism, the Civil Aviation Ministry has granted Sky Connect Airways Pvt Limited a permit to operate 4 flights a week between cities P and Q in both directions. As part of its regional connectivity scheme, the airline plans to deploy a single aircraft with a seating capacity of 180 seats. Based on the historical data for similar routes, the airline's revenue team estimates a normal occupancy is 65% throughout the year of the 52 weeks. The airline costing department has complied the following data as assesses the route profitability and to evaluate a proposed fare reduction scheme. One-way fare வந்து 7,800. Fuel cost per flight 1,05,000 and food served வந்து 140 per passenger. Commission வந்து 6% of fare applicable on all bookings. Passenger tax வந்து 150 per passenger payable to airport authority. Aircraft lease 3,80,000 per flight and landing charges 78,000 per flight. Ground landing and parking charges 45,000 per flight. You are required to calculate the net operating income per flight. And the airline expects the occupancy will increase to 130 passengers per flight if the fare is reduced to rupees 7,150. Advise with supporting calculation whether the proposal should be implemented. And calculate the total takings per flight for the current bookings. Net takings plus passenger tax collected. Which the finance team needs to report separately to the airport regulatory authority. ஸோ இது 7 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க, பட் இட்ஸ் குவைட் பிக் கொஷின். சரி, இப்போ வந்து நமக்கு இங்கே கேட்கும் போது நம்மளுக்கு இந்த காஸ்ட்டு நம்ம எப்படி பிரிக்கலான்னா, ஓவராலாக நம்ம பார்க்கும்போதே நமக்கு இதெல்லாம் நம்மளுக்கு ஃபிக்ஸடுன்னு தெரியுது, இதெல்லாம் நமக்கு வேரியபிள்னு தெரியுது. ஸோ நம்ம இதை எழுதும் போதே மார்ஜினல் காஸ்டிங்கோட ஃபார்மேட்டில் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படி எழுதிக்கிறோம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது செகண்ட் ஸ்டெப்பில் வந்து ஃபேர் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு ஃபேர் ரிலேட்டடான ஐட்டம்ஸும் சேஞ்ச் ஆகும், ஃபேரும் சேஞ்ச் ஆகுது, நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸும் சேஞ்ச் ஆகும்போது இந்த ஐட்டம்ஸ்லாம் நமக்கு சேஞ்ச் ஆகும், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம். அப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்டில் போடும்போது டக்குன்னு மாற்றி போட்டுக்கலாம். அதனால தான் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ண சொல்கிறேன். சரி, இப்போ கொஷின் நம்பர் 2B சர்வீஸ் காஸ்டிங். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் பர் ஃப்ளைட்டு கண்டுபிடிக்க போகிறோம். நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் பர் ஃப்ளைட்டு எவ்வளோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்மளுக்கு பேசஞ்சர்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். பேசஞ்சர்ஸ் எவ்வளோ? 180 சீட்ஸு, அதில் 65% வந்து ஆக்குபென்சி. அப்படின்னா 180 சீட்ஸ் இன்ட்டு 65% ஆக்குபென்சின்னா 117 பேசஞ்சர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ நம்ம பர் ஃப்ளைட்டு கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? ஸோ பர் ஃப்ளைட்டுக்கு வந்து இங்கே வந்து 1 வே ஃபேர் தான் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க, நம்மளும் 1 வேக்கு மட்டும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். சரி,
ஒன் வே ஃபேர் எவ்வளோ? 7,800. அப்போ 7,800 இன்ட்டு 117 பேசஞ்சர்ஸ் எவ்வளோனா 9,12,600. அதே மாதிரி இப்போது லெஸ் வேரியபிள் காஸ்ட். என்னெல்லாம் வேரியபிள் காஸ்ட்டு? நமக்கு ஃபியூவல் காஸ்ட்டும் வேரியபிள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பர் ஃப்ளைட் 1,05,000. அப்போ ஃபியூவல் வந்து 1,05,000. அதே மாதிரி ஃபுட்டு எவ்வளோனா 117 பேசஞ்சர்ஸ்க்கும் வந்து 117 பேசஞ்சர்ஸ்க்கும் வந்து 140 பர் பேசஞ்சர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 117 இன்ட்டு 140 16,380. அதே மாதிரி கமிஷன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6% ஆஃப் ஃபேர் அப்ளிகபிள் ஆன் ஆல் புக்கிங்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6% ஆன் 9,12,600. ஓகே, 54,760. அதே மாதிரி பேசஞ்சர் டேக்ஸ் 150 per passenger payable to the airport authorityன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 150 இன்ட்டு 117 17,550. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 1,93,686 rupees வருது வேரியபிள் காஸ்ட். ஓகே, அதே மாதிரி லெஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா contribution 9,12,600 minus 1,93,686 வந்து 7,18,914 contribution. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஏர்க்ராஃப்டோட லீஸு, லேண்டிங் சார்ஜஸ், ஏர்க்ராஃப்டோட லீஸு 3,80,000, landing charges 78,000, ground handling charges 45,000. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா 5,03,000. அப்போ நமக்கு நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் எவ்வளோ வருதுன்னா net operating income per flight 2,15,914 வருது. ஓகே, so answers are right. Then next பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா நம்மளுக்கு 130 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஃபேர் என்ன ₹7,150. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு வேரியபிள் காஸ்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம டைரெக்டாகவே நம்ம இதை போடலாம். அதே மாதிரி ஃபேர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 130 பேசஞ்சர்ஸ் இன்ட்டு 7,150. அப்போது நமக்கு 9,29,500 rupees வரும். அண்ட் வேரியபிள் காஸ்ட் லெஸ் வேரியபிள் காஸ்ட் வந்து நமக்கு ஃபியூவல் அது சேஞ்ச் ஆகாது 1,05,000. ஃபுட்டு சேஞ்ச் ஆகும் 130 இன்ட்டு ₹140, that is 18,200. and commission 6% on ₹9,29,500, 55,770.
1 minute. அதுக்கப்புறமா பேசஞ்சர் டேக்ஸ் rupees 150 into 130 19,500. இப்போ டோட்டலாக இதை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 1,98,470 rupees வருது. ஸோ இது லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோனா 7,31,030 rupees கான்ட்ரிபியூஷன். அதோட இப்போது நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட் நமக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கே நம்மளுக்கு இந்த கேல்குலேஷன் ப்ரொப்போசஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமான்றதுக்கு நம்ம எதை செக் பண்ணுறோன்னா நம்ம இந்த சம்முடைய ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்க கான்ட்ரிபியூஷனையும் இப்போ இருக்கிற கான்ட்ரிபியூஷனையும் நம்ம மேட்ச் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக இருக்க கான்ட்ரிபியூஷன் வந்து 7,18,914. இப்போ இருக்கிறது வந்து 7,31,030. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 12,106 rupees, சாரி 16 rupees. அப்போ நம்ம வந்து இந்த ப்ரொப்போசல் இதை விட இது கான்ட்ரிபியூஷன் அதிகமாக தானே இருக்குது, அப்போ நம்ம இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இட் ஷுட் பி அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் எழுதணும். அண்ட் லாஸ்ட், calculate the total takings per flight for the current bookings and net takings plus passenger tax collected. இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஆன்சர் செக் பண்ணிடலாம். கான்ட்ரிபியூஷன் கரெக்ட். 7,31,030. இன்க்ரீஸ் இன் கான்ட்ரிபியூஷன் 12,116. ஹென்ஸ் த ப்ரொபோசல் இஸ் அக்செப்டபிள். சரி, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கேல்குலேஷன் ஆஃப் டோட்டல் டேக்கிங்ஸ் பர் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேல்குலேஷன் ஆஃப் டோட்டல் டேக்கிங்ஸ் பர் ஃப்ளைட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டோட்டல் ஆப்ரேட்டிங் காஸ்ட், நம்மளோட டோட்டல் காஸ்ட் வந்து இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, 1,93,686. இந்த டோட்டல் காஸ்ட், டோட்டல் ஆப்ரேட்டிங் காஸ்ட் வேரியபிள் காஸ்ட்லேருந்து பேசஞ்சர் டேக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொஷினில் நம்மளுக்கு அப்படி தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நெட் டேக்கிங்ஸ் ப்ளஸ் பேசஞ்சர் டேக்ஸ் கலெக்டட். ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து நெட் டேக்கிங்ஸோடு லாஸ்ட்டாக பேசஞ்சர் டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக இருக்கிற இந்த 17,550 நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். எப்படின்னா வேரியபிள் டோட்டல் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுன்னு சொன்னது அவங்க வேரியபிள் காஸ்ட்டை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 1,93,686 rupees டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டு. அதுலேருந்து பேசஞ்சர் டேக்ஸை மட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணோன்னா 17,550. அப்போ எவ்வளோ இருக்கும், 1,76,136 rupees இருக்குது. ஸோ இதோட நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட் ஆட் பண்ணோன்னா நமக்கு 5,03,000 இருந்தது. அப்போ டோட்டல் வந்து டோட்டல் காஸ்ட்டு 6,79,136. அதோட ஆட் ப்ராஃபிட், நெட் இன்கம் பர் ஃப்ளைட் இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம்ல, நெட் இன்கம் பர் ஃப்ளைட் அதுதான் 2,15,914. ஆட் பண்ணோம்னா நெட்டு டேக்கிங்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட்டோட ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு நெட்டு டேக்கிங்ஸ் எவ்வளோன்னு தெரியும். 8,95,050. இப்போ அதில் லாஸ்ட்டாக நம்ம பேசஞ்சர் டேக்ஸை ஆட் பண்ணுறாங்க. அப்போ 9,12,600 rupees. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதே தான் அவங்க திருப்ப கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஜஸ்ட்டு வந்து பேசஞ்சர் டேக்ஸை இங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்மேட் மாதிரி தான் போடுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற வேரியபிள் காஸ்ட்லேருந்து பேசஞ்சர் டேக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன்சர் சேஞ்ச் ஆகாது, ஜஸ்ட் நம்ம அதை வந்து கொஷினில் கேட்டிருக்க மாதிரி மாற்றி எழுதி காமிச்சிருக்கோம். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா
இங்கே தான் நமக்கு 130 பேசஞ்சர்ஸ் ஃபேர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் நம்ம இதை புதுசாக நம்ம கான்ட்ரிபியூஷனை வந்து இன்க்ரீஸ் இன் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் சம் தான். ஒரு தடவை பார்த்தா கூட எக்ஸாமுக்கு முன்னாடி கரெக்டாக போட்டுடலாம். ஆன்சர்ஸ் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடணுமா? ஆப்ரேட்டிங் காஸ்ட்லேருந்து வேரியபிள் காஸ்ட்லேருந்து பேசஞ்சர் டேக்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதோட ஃபிக்ஸ் காஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா டோட்டல் காஸ்ட்டு வித்தவுட் பேசஞ்சர் டேக்ஸு. இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆட் பண்ணியிருக்காங்க. காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட் எவ்வளோ, அதான் நம்மளோட சேல் வேல்யூ. சரிங்களா? ஸோ நெட்டு டேக்கிங்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது சேல் வேல்யூன்ட்டு அதோட ஆட் பேசஞ்சர் டேக்ஸ்ன்னு போட்டு நம்மளோட பழைய அமௌண்ட்டை காமிச்சிருக்காங்க 9,12,600ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சம் வந்து ஏபிசி அப்சார்ப்ஷன் காஸ்டிங். ஏபிசி ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங். இதில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க போட்டிருக்கிறது வந்து ட்ரெடிஷ்னல் காஸ்டிங் மெத்தட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கை தான் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஏபிசி காஸ்டிங்கை போட்டு காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்கும்போது நமக்கு இங்கே டோட்டல் ஓவர் ஹெட்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் 75,000 + 25,000 18,000 + 12,000 3,500. அப்போ 1,33,500. ஃபஸ்ட்டு இது நம்ம ஆட் பண்ணிவிட்டோம். அப்போ டோட்டல் ஓவர் ஹெட் நமக்கு தெரிஞ்சிருச்சு 1,33,500ன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு கொஷினில் ஃபஸ்ட்டு ஏபிசி காஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு ஃபைனல் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஈச் ப்ராடக்ட் இஃப் ஆல் ஓவர் ஹெட் காஸ்ட் ஆர் அப்சர்வ்ட் ஆன் அ மிஷின் அவர் ரேட் பேசிஸ். அதாவது நார்மல் ஓவர் ஹெட் படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தென் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் படி டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஈச் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தென் டிஃப்ரென்சஸ் டிஸ்க்ளோஸ்டு பிட்வீன் ஓவர் ஹெட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு 9 மார்க் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் இருந்தோம்னா குயிக்காக போட்டுடலாம். இல்லாட்டி இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி. இது டக்குன்னு போட்டோன்னா நமக்கு மார்க் ஸ்கோர் பண்ண ஈஸியாக இருக்கும். சரி, இந்த சம் வந்து நான் இதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான சம்மு, நான் தனியாக போடலை. ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம போடும்போது டைரக்ட் மெட்டீரியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ டைரக்ட் மெட்டீரியல் பர் யூனிட் நம்ம ஃபஸ்ட்டு போடுறது வந்து நார்மல் ஓவர் ஹெட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் போடுறோம். அதில் டைரக்ட் மெட்டீரியல் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம். XYZW 4 ப்ராடக்ட் இருக்குது. அதுக்கு டைரக்ட் மெட்டீரியல் கொஷினில் கொடுத்துருக்கறது அப்படியே எழுதிக்கிறோம். 50, 55, 45, 60 50, 55, 45, 60ன்னு எழுதியாச்சு. டைரக்ட் லேபர் வந்து 12, 10, 8, 9 எழுதியாச்சு. இப்போ நமக்கு ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோன்னு தெரியாது. ஓவர் ஹெட்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? நமக்கு டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் 1,33,500ன்னு சொல்லி நம்ம இங்கே நான் காமிச்சேன் இல்லையா? 1,33,500ன்ட்டு. அதே மாதிரி எத்தனை ஹவர்ஸ்ன்னு கேல்குலேட் பண்ணணும். இப்போது ப்ராடக்ட் எக்ஸுக்கு வந்து 800 × 5 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 650 × 3.5 ஹவர்ஸ், இங்கே 500 × 2.5 ஹவர்ஸ், இங்கே 550 × 1.5 ஹவர்ஸ். ஸோ இந்த மாதிரி 800 × 5 + 650 × 3.5 + 500 × 2.5 + 550 × 1.5 ஆட் பண்ணோன்னா நமக்கு 8,350 ஹவர்ஸ் கிடைக்கும். ஓகே, அப்போ 8,350 ஹவர்ஸ் கிடைக்குது. இப்போ டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் டிவைடட் பை டோட்டல் மிஷின் ஹவர்ஸ். டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ? divided by total mission hours equal to overhead per hour. 1,33,500 divided by 8,350 hours. அப்போ 1,33,500 divided by 8,350 வந்து ₹15.99 per hour. இந்த அப்படியே போட்டுடலாமான்னு போடக்கூடாது. ஏன்னா எக்ஸுக்கு வந்து 5 ஹவர்ஸ் தான் இருக்குது. அப்போது 5 ஹவர்ஸ் இன்ட்டு 15.99 எவ்வளோனா 5 ஹவர்ஸ் இன்ட்டு 15.99 எவ்வளோ? அதே மாதிரி 3.5 ஹவர்ஸ் இன்ட்டு 15.99 எவ்வளோன்னு போடணும். 5 ஹவர்ஸ் இன்ட்டு 15.99 79.94. இங்கே 3.5 இன்ட்டு 15.99 55.96. இங்கே 2.5 × 15.99 39.97. அதே மாதிரி 1.5 ஹவர்ஸ் இன்ட்டு 15.99 வந்து 23.98.
இப்போ நம்மளுக்கு ஓவர் ஹெட் பர் ப்ராடக்ட் கிடச்சிருச்சா? இப்போ நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாம். இங்கே ஆன்சர்ஸில் ஓவர்ஹெட்ஸ் பர் ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்களா? இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணுறாங்க. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா 144, 141.94, 120.96, 92.97, 92.98ன்னு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பர் ப்ராடக்ட் கிடச்சிருச்சு. பர் ப்ராடக்ட் பர் யூனிட் கிடச்சிருச்சு. இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இது கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 800, 600, 500, 550ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் ஆஃப் அவுட்புட் யூனிட்ஸோட காஸ்ட் பர் யூனிட்டை மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டல் காஸ்ட் நமக்கு கிடைக்கும் இல்லையா? பர் யூனிட் காஸ்ட்டோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸை மல்டிப்ளை பண்ணோன்னா டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடச்சிருச்சு. ஸோ இதோட ட்ரெடிஷ்னல் அப்சார்ப்ஷன் காஸ்ட்டிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஏபிசிக்கு போகலாம். ஏபிசியில் நம்மளுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா மிஷின் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி மெயின்டெனன்ஸ்க்கு இருக்கிற 75,000 செட்டப்புக்கும் ஸ்டோர் ரிசீவிங்க்கும் இன்ஸ்பெக்ஷன் ஆக்டிவிட்டிக்கும் 5:3:2ல் பிரித்து கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிஷின் ஆப்ரேஷனிங் 75,000 நம்ம மற்ற 3 ஆக்டிவிட்டீஸ்க்கும் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 4ல் மற்ற 3 ஆக்டிவிட்டீஸ்க்கு 5:3:2ன்னு பிரிக்க போகிறோம். இது நம்மளுக்கு இந்த கொஷினில் இது புதுசாக இருக்குது இல்லையா? அப்போது மிஷின் ஆப்ரேஷனை வந்து செட்டப்புக்கும் ரிசீவிங்க்கும் இன்ஸ்பெக்ஷனுக்கும் பிரிக்கும் போது 5:3:2ல் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கலாம்? 75,000 டிவைடட் பை 10, 5 + 3 + 2 10 இன்ட்டு 5 எவ்வளோன்னா 37,500. அதே மாதிரி இன்ட்டு 3 22,500 இன்ட்டு 2 15,000. இப்படி தான் பிரிக்கணும். ஓகே, நவ் ஆட் தீஸ் அப்போர்ஷன் அமௌண்ட்ஸ். ஒன்றுமே இல்லை, இந்த செட்டப் காஸ்ட்டுக்கு 25,000 இருக்குது. அதோட இந்த 37,500 இப்போ புதுசாக அப்போர்ஷன் பண்ணோம்ல, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டலாக எவ்வளோ செட்டப் காஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 62,500. ஸ்டோர்ஸ் ரிசீவிங் இது நீங்கள் போடும்போது இங்கே ஒரு அடிஷ்னல் காலம் மாதிரி இங்கே ஒரு காலம் போட்டு இங்கேயே ஷார்ட்டாக கூட போடலாம். எக்ஸாமில் டைம் சேவ் ஆகும். ஸ்டோர்ஸ் ரிசீவிங்கில் 18,000 ஏற்கனவே இருக்குது, ப்ளஸ் 22,500 வந்து நம்ம புதுசாக ஆட் பண்ணுறோம். டோட்டல் 40,500. அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷனுக்கு 12,000 இருக்குது, ஏற்கனவே எங்கள் கொஷினில் கொடுத்துருக்காங்க. அதோட நம்ம 15,000 ஆட் பண்ணுறோம். ஸோ 27,000. ஓகேயா? இப்போது மெட்டீரியல் ஹேண்டலிங் நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை, கொஷினில் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். 3,500. இப்போ ஸ்டேட்மெண்ட் ஷோவிங் ஆக்டிவிட்டீஸ் டிரைவர்ஸ் காஸ்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம இருக்கிற ஆக்டிவிட்டீஸு காஸ்ட் பூவில் காஸ்ட் டிரைவர்லாம் எழுதிட்டு காஸ்ட் டிரைவர் பர் யூனிட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ செட்டப் காஸ்ட்டுக்கு, ஸ்டோர்ஸ் ரிசீவிங்க்கு, இன்ஸ்பெக்ஷனுக்கு, மெட்டீரியல் ஹேண்டலிங்க்கு இருக்கிற டோட்டல் காஸ்ட் எழுதிட்டோம். இப்போது நம்மளுக்கு காஸ்ட் டிரைவர் எழுதுகிறோம். காஸ்ட் டிரைவர் என்ன? கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க, கொடுத்தது அப்படியே எடுத்து எழுதிடணும். ப்ரொடக்ஷன்ஸ் ரன்ஸு, ரெக்வசிஷன் ரைஸ்டு, ப்ரொடக்ஷன் ரன்ஸு, ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ப்ரொடக்ஷன் ரன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ப்ரொடக்ஷன் ரன்ஸ் ஆஃப் 25 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொஷினில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 products are similar and are usually produced in production runs of 25 units. அப்போ 25 யூனிட்ஸுக்கு ப்ரொடக்ஷன் ரன்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து நம்ம இங்கே நம்மளுக்கு அவுட்புட் இருக்குல்ல, 800 divided by 25, 650 divided by 25, 500 divided by 25, 550 divided by 25 அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் ரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. 22. அப்போ டோட்டலாக வந்து 32 + 22 + 26 + 20 100. அப்போ ப்ரொடக்ஷன் ரன் வந்து 100. ரெக்விசிஷன் அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க, ஈச் ப்ராடக்ட்டுக்கும் 16 சொல்லிட்டு. அப்போ 60 × 4 240. அதே மாதிரி ஆர்டர்ஸ் வந்து கொஷினில் நமக்கு ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட்டட் வந்து 220 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு நோட்டும் கொடுத்துருக்காங்க என்னென்னா, ஈச் ஆர்டர் பீயிங் ஃபார் அ பேட்ச் ஆஃப் 10 units ஆஃப் அ ப்ராடக்ட். அப்போ 10 யூனிட்ஸுக்கு ஒரு ஆர்டர் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே கேல்குலேட் பண்ணோன்னா இங்கே வந்து நமக்கு 80, 65, 50, 55 இதை டோட்டல் பண்ணோன்னா நமக்கு 250 ஆர்டர்ஸ் வரும். ஸோ நம்ம ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட்டட் எடுக்காமல் 250 ஆர்டர்ஸ்ன்னு சொல்லி இந்த எடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஆர்டர்ஸ் வந்து 250ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம எல்லாத்துக்குமே வந்து காஸ்ட் டிவைடட் பை நம்பர்ஸ் போட்டோன்னா நமக்கு காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் டிரைவர் கிடச்சிடும். அப்போ 625, 168.75, 270, 14 எழுதிடுறோம். இப்போது நம்ம இதை அலோகேட் பண்ண போகிறோம். ஈச் ப்ராடக்ட்டுக்கும் அலோகேட் பண்ணும்போது இங்கே நமக்கு ஒரே ஸ்டெப்பாக போட்டுட்டாங்க. என்னென்னா
நம்ம நார்மலாக ஏபிசி போடும்போது அலோகேஷனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து காமிப்போம். இது 9 மார்க்ஸ் தான். இந்த மாதிரி போடுறது எக்ஸாமில் டைம் சேவ் பண்ணும். ஸோ டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, பர் யூனிட் இருக்குது, டோட்டல் அவுட்புட் இருக்குது, மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ செட்டப் வந்து நம்பர் ஆஃப் ரன்ஸ் இன்ட்டு 625. இப்போ செட்டப்க்கு நம்பர் ஆஃப் ரன்ஸ் எவ்வளோ இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், 32, 26, 20, 22. இதுக்கு வந்து 32, 26, 20, 22 இந்த நம்பரோட இன்ட்டு 625 போட்டோன்னா செட்டப் காஸ்ட்டு நம்ம பிரிச்சாச்சு. தென் ஸ்டோர் ரிசீவிங் ஈச்சுக்குமே வந்து 60 ரெக்வசிஷன் தான் ரைஸ் ஆகிருக்கு. அப்போ 60 இன்ட்டு 168.75 இது காமனாக வரும். ஒன்றுத்துக்கு கண்டுபிடிச்சாலே அப்படி எல்லாத்துக்கும் எழுதில்லை, ஏன்னா ரெண்டு நம்பருமே சேமாக இருக்குது. அப்போ 10,125, 10,125 எழுதியாச்சு. இன்ஸ்பெக்ஷன் சேம் அதே மாதிரி ரன்ஸ், நம்பர் ஆஃப் ரன்ஸ் இன்ட்டு 270. இங்கேயும் அதே ரன்ஸ் தான் வரும், 32, 26, 20, 22. அப்போ 32 இன்ட்டு 270, 26 இன்ட்டு 270, 20 இன்ட்டு 270, 22 இன்ட்டு 270 சொல்லி இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட் பிரிச்சிடலாம். மெட்டீரியல் ஹேண்டலிங் வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இன்ட்டு 14. நான் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இங்கே எழுதியிருக்கேன்ல இந்த கொஷினில் 80, 65, 50, 55ன்னு சொல்லிட்டேன். அப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் 80 இன்ட்டு 14 rupees, 65 இன்ட்டு 14 rupees, 50 இன்ட்டு 14 rupees, 55 இன்ட்டு 14 rupees. அப்போ நம்மளுக்கு ஆர்டர் மெட்டீரியல் ஹேண்டலிங் காஸ்ட் கிடச்சிருமா? டோட்டல் காஸ்ட்டு கிடச்சிருச்சு. நமக்கு டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், நம்பர் ஆஃப் அவுட்புட் யூனிட்ஸ். நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்புட் யூனிட்ஸோட டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு காஸ்ட் பர் யூனிட் கிடைக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்புட் யூனிட்ஸ் எவ்வளோ? 800. டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட் யூனிட்ஸ் 800, 650, 500, 550. ஓகே, நம்ம இதை டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு காஸ்ட் பர் யூனிட் கிடைக்கும். ஸோ ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்கில் இருக்கிற காஸ்ட் பர் யூனிட்டும் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச காஸ்ட் பர் யூனிட்டையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குறோம். ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்கில் நம்மளுக்கு எவ்வளோ இருந்தது? 141.94, 120.96, 92.97, 92.98. இதையும் எடுத்து எழுதிட்டு மேலே இருக்கிறது அப்படியே எடுத்து ஏபிசி காஸ்டிங் எழுதிட்டு இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எழுதிட்டு அது அண்டர் அப்சார்ப்டா ஓவர் அப்சார்ப்டான்னு பார்க்கணும். ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்கில் இருக்கிறது ஓவர் அப்சார்ப்ட் ஃபார் எக்ஸுக்கு, ஏன்னா 141 வந்து ஹையராக இருக்குது. ஸோ இது வந்து ஓவர் அப்சார்ப்ட். இங்கே வந்து பி மைனஸ் ஏன்னு எழுதியிருக்காங்க. ஆக்டிவிட்டி காஸ்டிங் மைனஸ் ஏபிசி காஸ்டிங்லேருந்து ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்கை மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 30.8, இது வந்து ஓவர் அப்சார்ப்ட் ஆஃப் 3.18. இசட்டும் டபிள்யூவும் வந்து அண்டர் அப்சார்ப்ட். ஸோ இது வந்து நம்ம எழுதணும், எது அண்டர் அப்சார்ப்ட் எது ஓவர் அப்சார்ப்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் எழுதணும். ஸோ இதோட 9 மார்க்ஸ் நம்ம ஏபிசி முடியுது. இதுக்கு அடுத்து வந்து மெமரண்டம் ரீகன்சிலேஷன் அக்கௌண்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளினா நமக்கு இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டாங்க. நெட் லாஸ் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க, நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டும் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. 48,700, 35,100ன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு அண்டர் அப்சார்ப்ட் ஓவர் அப்சார்ப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். எதெல்லாம் வந்து ஓவர் அப்சார்ப்டோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கிரெடிட் சைடு எழுதிப்போம். ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஓவர் அப்சார்ப்டோ அதை நம்ம வந்து கிரெடிட் சைடு எழுதிப்போம். இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் அப்சார்ப்டு. இந்த மெமரண்டம் ரீகன்சிலேஷன் அக்கௌண்ட்டில் ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா நம்ம மாற்றி மாற்றி எழுத தேவையில்லை. நம்ம நார்மலாக எப்படி யோசிப்போம்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் வைஸ் போடும்போது ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸு, மைனஸாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி போடுவோம்ல. அது மெமரண்டம் ரீகன்சிலேஷனில் தேவைப்படாது. ஏன்னா இன்கம் எல்லாமே இந்த சைடு தான் வரும், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இந்த சைடு தான் வரும். இந்த நெட் லாஸ் ப்ராஃபிட், இந்த நெட் லாஸ் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் இங்கே வருது இல்லையா, ப்ராஃபிட்டாக இருந்தால் இங்கே நெட் ப்ராஃபிட் இந்த இடத்துல வரும். நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்னு வரும். அதே மாதிரி இங்கே நெட் லாஸு ஆஸ் பர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டுன்னு வரும். ஸோ நம்ம எப்படி போட்டாலுமே இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் வந்து ஓவர் அப்சார்ப்டு. இப்போ ஓவர் அப்சார்ப்டுன்றது வந்து நம்மளுக்கு இன்கம் மாதிரி. ஸோ இன்கம் வந்து கிரெடிட் சைட் போட்டுக்கலாம் 65,000. அதே மாதிரி டிப்ரிசியேஷன் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் 2,25,000 இருக்குது, காஸ்ட் அக்கௌண்ட்டில் 2,70,000 இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 45,000. அப்போது காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து
45,000 எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணியிருக்காங்க. டிப்ரிசியேஷனை வந்து எக்ஸ்ட்ராவாக காமிச்சிருக்காங்க 45,000. அப்போ அதுவும் நமக்கு இன்கம் தானே. எக்ஸ்பென்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா அது நம்மளுக்கு இன்கம் தான். ஸோ நம்ம அது வந்து ஆட் பண்ணி காமிக்கணும். ஸோ கிரெடிட் சைடில் போடணும் 45,000. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் கிரெடிட்டட் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். அப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் இது வந்து இன்கமாக இருக்கும், காஸ்ட் அக்கௌண்ட்லேயும் இது இருக்காது. அப்போ காஸ்ட் அக்கௌண்ட்லேயும் நம்ம இது இன்கமாக ஆட் பண்ணி காமிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் 10,200. நோஷ்னல் ரெண்ட் ஆஃப் ஓன் ப்ரெமிசஸ். நோஷ்னல் ரெண்ட் ஆஃப் ஓன் ப்ரெமிசஸ்ன்றது வந்து காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் அவங்களே வந்து ரெண்ட்டு பே பண்ண மாதிரி, அவங்களோட லேண்டுக்கே அவங்களே ரெண்ட்டு பே பண்ண மாதிரி ஒரு என்ட்ரி போட்டிருக்காங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் இது இருக்காது. இது வந்து எக்ஸ்பென்சஸ். காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் இந்த எக்ஸ்பென்சஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் இந்த எக்ஸ்பென்சஸ் இருக்காது. அப்போ காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் மட்டும் இருக்கிற எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கிரெடிட் சைடில் தான் போடுவோம். ஓகே. நோஷ்னல் ரெண்ட் ஆஃப் ஓன் ப்ரெமிசஸ் 54,000 அண்ட் ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1,38,000 காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் இருக்குது, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் 1,15,000 இருக்குது. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 23,000 வந்து ஓவர் வேல்யூவேடாக இருக்குது. அப்படின்னா ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக்கும் வந்துட்டு நம்ம கிரெடிட் சைடில் தான் போடுவோம், ஏன்னா இட்ஸ் லைக் அ எக்ஸ்பென்ஸ். ஓகே. ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் அதை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1,97,200 வந்துருச்சு. அதே மாதிரி அண்டர் அப்சார்ப்ட் ஐட்டம்ஸில் பார்க்கலாம். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் அண்டர் அப்சார்ப்ட். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வந்து அண்டர் அப்சார்ப் 30,500 அப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து எழுதிக்கலாம். அண்ட் இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன். இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் என்னன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் இருக்கிற எக்ஸ்பென்சஸ், பட் அது காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் இருக்காது. ஸோ நம்ம அதை டெபிட் சைடில் போடுவோம். 52,400. அப்சலன்ஸ் லாஸ். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் இருக்கிற லாஸு காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் இருக்காது. ஸோ நம்ம அதை டெபிட் சைடில் போடுறோம். 20,700. ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூவேஷனாக இருந்ததுன்னா அது ப்ராஃபிட்டை ஓவர் ஸ்டேட் பண்ணி காமிக்கும். ஸோ நம்ம அதை வந்து லெஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம டெபிட் சைடில் போடணும். 9,500. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 9,500. அதே மாதிரி பேலன்ஸ் நெட் லாஸ் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸும் நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸும் நமக்கு கொஷின்லேயே கொடுத்ததுனால நம்ம அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ டோட்டல் 1,97,200. இது 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இட்ஸ் அ வெரி ஈஸி. மெமரண்டம் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு நார்மலாக நம்ம ஷார்ட்டாக எழுதிட்டு மெமரண்டம் ரீகன்சிலேஷன் எழுதிட்டு அது ஸ்டேட்மெண்ட்டாக போடுறது கூட ஈஸியாக இருக்கும். ஓகே. நம்ம இது வரைக்கும் 3rd கொஷின் பார்த்துருக்கோம். 4th கொஷினும் 5th கொஷினும் பார்ட் 4ஓட வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து தியரி மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். இந்த வீடியோவை தியரி மட்டும் பார்த்து நான் முடிச்சுக்கிறேன். கிரெடிட் ஃபார் ரெக்கவரிஸ். கிரெடிட் ஃபார் ரெக்கவரிஸ் நம்மளுக்கு எங்கே வரும்னா நெட்வொர்க் காஸ்ட்டில் இருந்து ஸ்க்ராப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, QRAP. அதில் தான் வந்து கிரெடிட் ஃபார் ரெக்கவரிஸை நம்ம லெஸ் பண்ணுவோம். ஓகே. Q ஃபார் குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட், R ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், A ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன், P ஃபார் ப்ரைமரி பேக்கேஜிங் காஸ்ட்டு, CS வந்து ஸ்கேல் ஆஃப் ஸ்க்ராப் ரெக்கவரிஸ் ஃப்ரம் ஸ்க்ராப். இப்போ கிரெடிட் ஃபார் ரெக்கவரிஸ் என்ன பண்ணுவோம், இட் இஸ் the realized or realizable value of scrap or waste is deducted as it reduces the cost of production. Cost of productionக்கு நெட்வொர்க்கிங் காஸ்ட்லேருந்து நம்ம இது போட்டு தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரும். as it reduces the cost of production சொல்லியிருக்காங்க. பேக்கிங் காஸ்ட் ப்ரைமரி எங்கே வரும், சேம் அதே மாதிரி நெட்வொர்க்கிங் காஸ்ட்டில் தான் வரும். இங்கே தான் வந்து ஸ்க்ராப் ஆட் பண்ணுவோம் இல்லையா. Primary packing cost, packing material which is essential to hold and preserve the product for its use by the customer is added to the factory cost. Factory cost network cost அதோட ஆட் பண்ணிப்போம். Joint product and byproduct. Joint costs are allocated between the products which are rational and consistent basis. In case of byproducts, the net realizable value of the byproducts is deducted from the cost of production. ஜாயின்ட் காஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ்க்கு அலோகேட் பண்ணி கொடுத்துருவோம். பை ப்ராடக்ட்டுக்கு வந்து இருக்கிற ரியலைசபிள் வேல்யூவை வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து டிடெக்ட் பண்ணிப்போம்னு சொல்கிறாங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட். குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட் என்ன, இட் இஸ் ஆடட் இன் த ஃபேக்ட்ரி காஸ்ட் as is a cost of resources consumed towards the quality control procedures. இதுவுமே நெட்வொர்க் காஸ்ட்டோட நம்ம ஆட் பண்ணுற ஐட்டம் தான். அந்த Qன்ற ஐட்டமில் தான் குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட்டு வரும்.
ஓகே. சிக்ஸ்த்து கொஷின் வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா, why it is necessary to reconcile the profit between cost accounts and financial accounts. ஏன் வந்து நம்ம காஸ்ட் அக்கௌண்ட்டோட ப்ராஃபிட்ஸ்க்கும் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ப்ராஃபிட்ஸ்க்கும் வந்து ரிகன்சைல் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க. When the cost and financial accounts are kept separately, it is imperative that these should be reconciled. Otherwise, the cost accounts would be not reliable. The reconciliation of the set of two accounts can be made if the both sets contain a sufficient detail as would enable the causes of difference to be located. It is therefore important that in the financial accounts, the expenses should be analyzed in the same way as in the cost accounts. It is important to know the causes which generally give rise to differences in the cost and financial account. These are, அதாவது என்னென்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் சில ஐட்டம்ஸ் இருக்கும், காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் சில ஐட்டம்ஸ் இருக்கும். இதனால நம்மளுக்கு வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸும் காஸ்ட் அக்கௌண்ட்ஸும் மேட்ச் ஆகாது. ஸோ அப்போ மேட்ச் ஆகாத ஐட்டம் வந்து நம்மளோட ரிலையபிலிட்டியை குறைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் போட்டு எதனால் நம்மளுக்கு இந்த டிஃப்ரென்சஸ் வருதுன்னு காட்டும் போது இட் வில் பி மோர் ரிலையபிள். அதனால தான் காமிக்கிறோம். ஐட்டம்ஸ் in the included in the financial accounts but not in cost accounts. Income tax, transfer to receive, dividends paid, goodwill and preliminary expenses, financial items, interest, dividends, loss on social of investments, expenses of companies share transfer offers, damage and penalties. இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் மட்டுமே இருக்கக்கூடிய ஐட்டம், பட் காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் இருக்காது. அதே மாதிரி காஸ்ட் அக்கௌண்ட்டில் நோஷனல் ரெண்ட், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்லாம் வரும், பட் இது ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் இருக்காது. அதே மாதிரி அண்டர் ஒரு ஓவர் அப்சார்ப்ஷன் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் அக்கௌண்ட்டில் நம்ம போடும்போது நம்ம போட்டிருக்க அப்சார்ப்ஷன் ரேட்டும் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறது ஆக்சுவலி அப்சார்ப்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டடுக்கும் ஆக்சுவலுக்கும் இருக்கிறது ஓவர் ஆர் அண்டர் அப்சார்ப்டான்னு செக் பண்ணி அதோட டிஃப்ரென்சஸையும் நம்ம வந்து ரிகன்சிலேஷனில் போடுவோம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பேசிஸ் ஆஃப் இன்வென்ட்ரி வேல்யூவேஷன், நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஒரு மாதிரி இன்வென்ட்ரி வேல்யூ பண்ணியிருப்போம், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் இன்வென்ட்ரி ஒரு மாதிரி வேல்யூ பண்ணியிருப்போம். இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்சஸ். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வேரியிங்காக இருக்கும் போது மெமரண்டம் ரெக்கன்சிலேஷன் போட்டு எதனால் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டோடைய ப்ராஃபிட் ஆர் லாஸஸ் மேட்ச் ஆகலை அப்படின்றத நம்ம காமிக்கிறதுக்காக தான் reconciliation account போடுறோம். Motivation for reconciliation is to ensure reliability, to ensure ascertainment of correct product cost, to ensure correct decision making by the management based on cost and financial data, to report fruitful financial and cost data. Okay. அதே மாதிரி the essential features of a good cost accounting system. அதோட economic batch quantity, single overhead or multiple overheads, அவ்வளோ டக்குன்னு முடிச்சிடலாம். The essential features of a good cost accounting system should possess என்னெல்லாம் இருக்கணும், informative and சிம்பிளாக இருக்கணும். Cost accounting system should be tailor-made, practical, simple, capable of meeting the requirements of a business concern. The system of costing should not sacrifice the utility by introducing meticulous unnecessary details. காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கணும்னா இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும், தேவையில்லாத அன்னெசரி டீட்டெயில்ஸ் வரக்கூடாது. அக்யூரசி, த டேட்டா காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் ஷுட் பி அக்யூரேட், அதர்வைஸ் இட் மெட் டிஸ்டார்ட் த அவுட்புட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ த டேட்டா வந்து அக்யூரேட்டாக இருக்கணும். சப்போர்ட் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் அண்ட் சபார்டினேட்ஸ், necessary cooperation and participation of executives from various departments of the concern is essential for developing a good காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம். நமக்கு மேனேஜ்மெண்ட் அண்ட் சபார்டினேட்ஸோட சப்போர்ட் வேணும். அப்போ தான் நம்ம வந்து இது கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியும் காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம். காஸ்ட் பெனிஃபிட் கிடைக்கும். த காஸ்ட் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் ஆன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷுட் ஜஸ்டிஃபை த ரிசல்ட்ஸ். நம்ம இதை வந்து இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டமை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரிசல்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கணும். த ப்ரொசீஜர், a carefully paced program should be prepared by using the network analysis for the introduction of the system. ஸோ இது வந்து ப்ராப்பரான ஒரு ஃபேஸ் ப்ரோக்ராம் வச்சு இது ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரஸ்ட், மேனேஜ்மெண்ட் ஷுட் ஹாவ் ஃபேத் இன் த காஸ்டிங் சிஸ்டம் அண்ட் ஷுட் ஆல்சோ ப்ரொவைட் அ ஹெல்பிங் ஹேண்ட் இன்ஸ் டெவலப்மெண்ட் சக்ஸஸ். இதில் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டமுடைய ஃபீச்சர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பெனிஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் சொல்ல, இது எப்படி இருக்கணுன்றது தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய இதனால் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் இந்த கொஷனில் கேட்கல. ஸோ சிம்பிளாக சொல்லணும், இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் சிம்பிள், அக்யூரசி, சப்போர்ட் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் அண்ட் சபார்டினேட்ஸ், காஸ்ட் பெனிஃபிட், ப்ரொசீஜர், ட்ரஸ்ட், இதை ஞாபகம் வச்சுக்கலாம்.
EBQல என்ன கேட்டிருக்காங்கன்னா Pinky Limited produces a product A in batches. Management of Pinky Limited wanted to know the number of batches of a product A to be produced where the cost incurred on a batch setup and carrying cost of production is at optimum level. அதாவது at EBQல the cost incurred on the batch setup and carrying cost of the production at optimum level. EBQனாலே அந்த EBQ பாயிண்ட்டில் நம்மளோட கேரியிங் காஸ்ட்டும் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டும் மினிமலாக இருக்கும், அதே மாதிரி ஈக்குவலாகவும் இருக்கும். அதுதான் நம்மளுக்கு EBQவோட பாயிண்ட்டே. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இன் பேட்ச் காஸ்டிங் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இன் டிட்டர்மினேஷன் ஆஃப் த பேட்ச் குவான்டிட்டி த டிட்டர்மினேஷன் ஆஃப் EBQ இன்வால்வ்ஸ் 2 types of cost, namely setup cost and carrying cost. With increase in the batch size, there is an increase in the carrying cost, but the setup cost per unit of the product is reduced. This situation is reversed when the batch size is reduced, thus there is a one particular batch size for which both set of carrying cost and ordering cost are minimum. The size of a batch is known as economic batch quantity. ஒன்றும் இல்லை, இந்த பேட்ச் குவான்டிட்டியில் நம்ம ஆர்டர் பண்ணோன்னா நம்மளோட கேரியிங் காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும் மினிமலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. EBQயோட ஃபார்முலா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் கொஷின், single and multiple overheads. A single overhead rate, it is a single overhead absorption rate.